ஹே வாட்ஸ்அப் கைஸ், இப்போதைக்கு மிட் நைட் சன்ஸ் வந்து ஹேப்பனிங் பேக்ரவுண்டில் அந்த மூவிக்காண்டி டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கிறதா நம்ம டேனியல் ஆர்பிகே இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. ஒரு டஸ்டபிளான ஸ்கூப்பர் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மூவி கொஞ்ச நாளைக்கு ஹோல்டில் இருந்துச்சான். இப்போதைக்கு இந்த மூவி அவங்க திரும்பியும் மூவிங் அகைன் அப்படின்னு அவர் மிஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் கூடிய சீக்கிரமே அஃபிஷியல் அப்படி எதிர்பார்க்கலாமா? ஸோ இந்த மூவிக்காண்டி ரைட்டர்ஸையும் டேரக்டர்ஸையும் அவங்க தேடிட்டு இருக்கிறதா டேனியல் ஆர்பிகேவே மிஷன் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இவர் ஒரு ட்ரஸ்டபிள் ஸ்கூப்பர். கன்ஃபார்ம் வந்து முக்கால்வாசி நடந்திருக்கு. இதுவுமே நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கும் இந்த டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மிட் நைட் சன்ஸ் ஒரு டீம். இவங்க வந்து சூப்பர் நேச்சுரல் அந்த வில்ல சமாளிப்பாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் எப்படி அந்த நார்மலான வில்லன்ஸை சமாளிப்பாங்களோ, இவங்க வந்து சூப்பர் நேச்சுரல், அது அவெஞ்சர்ஸ் சமாளிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் த்ரெட்டெல்லாம் இவங்க சமாளிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஷுமாகோத் அண்ட் டிராக்குலா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இவங்க சமாளிப்பாங்க. இந்த டீமுக்கு லீடராக இருக்குது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா. காமிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நம்ம வாங், மேஜிக், நம்ம கோஸ்ட் ரைடர் அப்படின்னு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த காமிக்கில் காமிக்கப்பட்டிருக்கும். பட் மூவிஸ்லையுமே இவங்களுக்கு ஈக்குவலாக கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுலேயே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, வேர்ஃபர் மைட் அண்ட் ஆகத்தா ஆல் அலாங், இப்போ வர போகிற ஐநாட் எல்லாமே எதுக்கு வருது ப்ரோ? எதுவுமே அவங்க ரூட்ஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பட் இது வருது அப்படி கேட்டிங்கன்னா, இது எல்லாம் இந்த சீரீஸுமே லீடிங் டு மிட் நைட் சன்ஸ் தான். எப்படி இன்ஃப்ளூன்ஸாக இருக்க எல்லா மூவிஸுமே அவெஞ்சர்ஸ் மூவியை இன்க்ளூட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா சீரீஸுமே மிட் நைட் சன்ஸை இன்க்ளூட் பண்ண போதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களே, வேர்வூல்ஃப் பை நைட்லேயே அவங்க பக்காவான இடத்துல போட்டிருப்பாங்க. அந்த மூவிலேயே அண்ட் மேன் திங்கையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் எல்சா பெட்ஸ்டோன் இவங்களுமே ஒரு முக்கியமான கேரக்டர் மிட் நைட் சன்ஸில். ஸோ இவங்க 3 கேரக்டர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சீரீஸ்லேயே. அண்ட் அதுக்கப்புறம் ஆகத்தா ஆல் அலாங், அது இன்னும் டீப்பராக விச் கிராஃப்ட்லாம் உள்ளே போயிருப்பாங்க. அண்ட் அந்த சீரீஸில் டெத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஆகத்தா ஆல் அலாங் அண்ட் டெத் இவங்க 2 பேருமே இப்போதைக்கு டீம் இன்க்ளூட் ஆகிறாங்க. அண்ட் இப்போ வரப்போகிற ஐநாட் சீரீஸில் மெஃபிஸ்டோ வரப்போகிறதா ஒரு ஸ்ட்ராங் ரூமர் இருக்குது. கன்ஃபார்ம் ரூமர் இல்லை, கன்ஃபார்ம் வரப்போகிறாரு, காஸ்டிங் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மெஃபிஸ்டோ கன்ஃபார்ம் ஐநாட் சீசன் வர போகிறாங்க. நம்ம ஐநாட்டுமே தன்னோட சூட்டில் மேஜிக்லாம் இம்ப்ளான் பண்ணி பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஏற்கனவே இந்த டீமுக்கு வில்லன்ஸ் ரெடி. மெஃபிஸ்டோ கூட ஒரு மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் வில்லன் எவனுமே கிடையாது. நம்ம இப்படி தேனோஸ் அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் அந்த இது கேட்டகரியில் நம்ம மெஃபிஸ்டோ ஒரு மிகப்பெரிய வில்ல, கொடூரமான வில்ல. அவன் தோக்கடிக்க காமிக்கில் முடிஞ்சிருக்காது. பாசிபிளி மூவிஸில் மெஃபிஸ்டோவை ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக காமிக்கலாம் இந்த டீமுக்கு. ஸோ நீங்கள் எப்போவே பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது ஆகிட்டாங்க. நம்ம மூன் நைட் ஐயபுள்ள எங்கே போனான்னு தெரியல. சீசன் 2 ஒரு வருஷம் இருக்காங்க, கடைசி வரைக்கும் வர மாதிரி தெரியல. பட் அவரை பாசிபிளி மிட் நைட் சன்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் அந்த சீரீஸில் வந்து நம்ம ஸ்கராப், நம்ம மூணோட லயலா பாசிபிளி அவங்களுமே வரலாம். ஏன்னா அவங்களுமே பக்காவான கேரக்டர்ஸ் தான். பாசிபிளி அவங்களுமே இன்க்ளூட் ஆகலாம். அண்ட் கோஸ்ட் ரைடர் காமிக்கில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் அந்த டீமில். ஆனால் கோஸ்ட் ரைடர் இப்போதைக்கு நம்ம எம்சியில் கிடையாது. பட் கோஸ்ட் ரைடர் கன்ஃபார்ம் டூம்ஸ்டில் வர போகிறாரு அப்படின்னு ரூமர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி அவருமே டூம்ஸ்டில் வந்திருக்கலாம். ஸோ டூம்ஸ்டில் வந்தார்னா நம்ம கோஸ்ட் ரைடருமே இப்போதைக்கு ரெடி. அண்ட் மகேஷலா ஹேலி, நம்ம பிளேட் கேரக்டர், அந்த படம் வருது சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த படம் வரவே இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மாலிட்ட கடைசி முடிவு என்னென்னா, பிளேடை டேரெக்டாக மிட்நைட்ஸில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தனியாக ஒரு சுலமை கொடுக்கலாம். இப்போதைக்கு அந்த கேரக்டருக்கு சுலமை வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா. ஸோ பாசிபிளி பிளேடை நீங்கள் டேரெக்டாக மிட் நைட் சன்ஸில் பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம பிளேடு வந்து எத்லஸ் மூவியில் நம்ம பிளாக் நைட்டை பார்த்து பேசியிருப்பாரு. ஒரு வாய்ஸ் கேமியோ காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பிளாக் நைட்டுமே இப்போதைக்கு இன்க்ளூட் ஆகலாம். பிளாக் நைட்டுமே சூப்பரான கேரக்டர், காமிக்கில் கிடையாது. பட் பிளாக் நைட்டுமே செம்ம பவர் இருக்குது. அண்ட் அவருமே இன்க்ளூட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த டீம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சுப்பாங்களே, தண்டர் போல்ஸை இப்போதைக்கு மக்கள் கொண்டாடினாங்க. பிகாஸ் இந்த எல்லா கேரக்டர்ஸுமே கிரவுண்ட் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரியுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம கிரவுண்ட் கேரக்டர்ஸை நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க எல்லாருமே சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸ். அப்போ எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த படம் வந்துச்சுன்னா உண்மையிலே பட்டாசாக இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே ஹை லெவல் கேரக்டர்ஸ் அண்ட் பயங்கர பட்ஜெட்டு போகும். பிகாஸ் எல்லாமே சிஜிஐ தான் பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபார்ம் பட்ஜெட்டுமே எகிரலாம் நிச்சயமாக. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீம் வந்து டூம்ஸ்டே அல்லது சீக்ரெட் வார்ஸே உருவாயிடும். இந்த ஃபுல் டீமே அந்த படத்துலேயே ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனிமை வருமா? ஸோ ஆக்சுவலி இப்போ பிளான் இருக்குது. அடுத்த ஃபேஸ் வந்து ஒன்று மியூட்டன்ஸ் ஆக, அதுக்கு பேரலாகவே சூப்பர் நேச்சுரல்ஸ் ஆக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்தால் வேற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பார்த்து படித்த அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே ஒரே இதில் இருக்கும் போது நிச்சயமாக கன்ஃபார்ம் சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ஐநாட்டிலே
மெஃபிஸ்டோ கழுத்தில் போட்டாங்கன்னா மெஃபிஸ்டோ வந்தாருன்னா கன்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு ரைட்டர்ஸையும் டேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்களா, ஸோ கன்ஃபார்ம் வேகமாக போயிட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மீட்டர் டீமை, அல்லது ஒரு குட்டி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ஒன்ஸ் உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். நான் நிச்சயம் வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் எல்லா ஃபேவரட் கேரக்டர்ஸுமே ஒரே டீமில் இருந்தால் பார்க்க சும்மாவாக இருக்கும். டேய் ஃபேன்ஸுக்கு பிடிச்சி கொடுக்கடா மாறுவல் அப்படின்னு கேட்டுருக்கேன். நிச்சயமாக கன்ஃபார்ம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது எந்த கேரக்டர் எதிர்பார்க்குறீங்க இந்த டீமில் வர போகிறாங்கன்னு மறக்காம காம் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு அடுத்த ஆசமாக பார்க்குறேன். அண்ட் டெல் பாய்.